வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர் வெற்றி அழகனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பகுத்தறிவாளர் கழக தலைவருக்கு வீர வணக்கம், அறிவியல் சிந்தனை அறிஞருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வெற்றி அழகனாருக்கு வீர வணக்கம். இனிய தோழர்களே, நம்முடைய புள்ளம்பாடி திராவிடர் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய திருநாவுக்கரசு ஐயா அவர்களே, சித்தார்த்தன் ஐயா அவர்களே, பொற்செழியன் அவர்களே, ஐயா குரல்மொழி அவர்களே, கேசவன் அவர்களே, நம்முடைய பேராசிரியர் சேலாபதி அவர்களே, இப்போது குரல்மொழி ஐயா அவர்களே, இப்போது இன்றைக்கு இங்கே விதைக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய ஐயா வெற்றியழகனார் அவர்கள் தமிழ் சமூகத்துக்கு அவர் ஆற்றியிருக்கிற தொண்டு மிகப்பெரிய தொண்டு. அவர் நீண்ட நெடுங்காலம் இந்த இயக்கத்துக்காக பல்வேறு கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறது என்பது மட்டுமில்லை நண்பர்களே. நம்முடைய ராவணகாவியம் என்பது திராவிட இலக்கிய வரலாற்றில் ஒரு முக்கியமான காப்பியம். அந்த காப்பியத்துக்கு முதல் உரை எழுதியவர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த விரித்துரையாக இலக்கண குறிப்புகளோடு மிகச்சிறந்த உரையை தந்திருக்கக்கூடியவர் நம்முடைய வெற்றியழகனார் என்பதை நாம் மறந்துவிட முடியாது நண்பர்களே. தமிழ் இலக்கிய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிஞர் நம்முடைய வெற்றியழகனார் அவர்கள். அவருடைய அறிவியலும் மூடநம்பிக்கைகளும் என்கிற தலைப்பிலான உரைகள் பல்வேறு திராவிடர் கழக கூட்டங்களில் இடம்பெற்றிருக்கிறத நம்ம கவனத்தில் கொள்கிறோம் நண்பர்களே. கிட்டத்தட்ட 1980களிலிருந்து ஐயா அவர்கள் நிறைய கூட்டங்களில் பங்கேற்றிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். அவர் எழுதியிருக்கக்கூடிய பெரியாரினுடைய போராட்டங்கள் என்கிற அந்த நூலை திருச்சி அறிவியக்க பேரவை அன்றைக்கு வெளியிட்டது நண்பர்களே. திருக்குறள் கடவுள் மறுப்பாளர் என்கிற சிந்தனையை உள்ளடக்கிய திருக்குறளில் கடவுள் என்கிற நூல் இருக்கிறதே, என்றைக்கும் அவருடைய புகழை பேசிக்கொண்டிருக்கும் நண்பர்களே. குறளும் கீதையும் எப்படி முரண்பட்டு இருக்கின்றன, அது ஆரிய வழியிலானது, இது திராவிட வழியிலானது, தமிழர்களுக்குரியது திருக்குறளே என்பதை வலியுறுத்தி ஐயா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய நூல் இருக்கிறதே, காலத்திற்கும் வெற்றியழகனாருடைய பெயரை பேசும் நண்பர்களே. உண்மை இருவாரைதலில உலகம் தோன்றியது எப்படி, உலக உயிர்கள் தோன்றியது எப்படி என்றெல்லாம் பல்வேறு கட்டுரைகள் அவர் எழுதி வெளியிட்டிருந்தார் நண்பர்களே. எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் பல மூடநம்பிக்கைகளை விதைக்கிற கட்டுரைகளை எழுதிய போது சுஜாதாவினுடைய கோணல் பார்வை என்று ஐயா அவர்கள் எழுதி வெளியிட்டு ஒரு மிக நுட்பமான சிந்தனையை விதைத்தார். அறிவியல் அறிஞர் வெற்றியழகனார் அவர்கள் நல்ல இசை அறிவு உடையவர். கர்நாடக இசை, களவாடப்பட்ட இசை, அது தமிழ் இசையே என்பதை ஒரு குறுநூலாக அவர் வெளியிட்டிருக்கிறார். இப்படி சமூகத்தில் மூடநம்பிக்கை விதைக்கிற சுஜாதா போன்றவர்களுக்கு எதிர்த்து நூல் எழுதியவர் நண்பர் வெற்றியழகனார் அவர்கள். மிகச்சிறந்த திராவிட இயக்க சிந்தனையாளராக அவர் வாழ்ந்தார். திராவிட இயக்க கூட்டங்களில் போய் பங்கேற்றார். இன்றைக்கு பலரும் அந்த முகநூலில் பின்னூட்டம் தருகிற போது சொல்லுகிறார்கள், குன்னம் பகுதியில் அவர் உரையாற்றிய காட்சிகள் எனக்கு நினைவுக்கு வருகின்றன. திருச்சியில் திருக்குறள் பரப்பு மையத்தில் அஞ்சல் வழி கல்வி பாடத்திட்டத்தில் அவர் நூல் எழுதினார். அப்படி அவர் நூல் எழுதிய காலத்தில் அந்த அஞ்சல் நிறுவனம் இன்றைக்கும் செயல்படுகிறது என்று திருக்குறள் முருகானந்தம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நம்முடைய அரசியலன் ஐயா அவர்கள் இன்றைக்கு ஐயாவை பற்றி எழுதுகிற போது அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களை எல்லாம் சுட்டி காட்டி இவ்வளவு மிகச்சிறந்த நூல்களை எல்லாம் இவர் தமிழுக்கு தந்தவர் என்று சொல்லியிருக்கிறார் நண்பர்களே. அத்தகைய சிறப்பு மிகுந்த நம்முடைய ஐயா வெற்றியழகனார்களை நாம் இன்றைக்கு புள்ளம்பாடியினுடைய ஏரிக்கரையில் விதைக்கிறோம். இந்த விதை இன்னும் ஆலமரமாக வளர்ந்து தந்தை பெரியாருடைய சிந்தனை, திராவிட இயக்க சிந்தனை, அறிவியல் சிந்தனை மேன்மேலும் தொடரும். அவருக்கு நம்முடைய வீர வணக்கத்தை செலுத்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வெற்றியழகனாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். அறிவியல் சிந்தனையாளர் வெற்றியழகனாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். பகுத்தறிவாளர் வெற்றியழகனாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். ராவணகாவிய உரையாசிரியர் வெற்றியழகனாருக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புள்ளம்பாடி மைந்தனுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். டால்மியா பள்ளியிலே பல நூறு பகுத்தறிவாளர்களை உருவாக்கிய வெற்றியழகனாருக்கு வீர வணக்கம், பகுத்தறிவாளர்களை உருவாக்கிய வெற்றியழகனாருக்கு வீர வணக்கம். நன்றி, 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 நன்றி.